na 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 ah Diblasa, ah Jaunpuri. Jaunpuri. वरी जाला भगवा जाण वरी जाला भगवा जाण अंतरी वश्य नाही मर अंतरी वश्य नाही मन अंतरी वश्य नाही मन अंतरिवश्य नाही मन त्याला म्हणू नये साधू त्याला म्हणू नये साधू जगी विटंबना बाधू जगी विटंबना बाधू त्याला म्हणे नये साधू त्याला म्हणे झाला साधू त्याला म्हणे नये साधू आपण आपणा शोधुनी द्यावे आपण आपणा शोधुनी द्यावे आपणा शोधुनी द्यावे जगी तैसे की विरक्त व्हावे जगी तैसे विरक्त व्हावे त्याला म्हणू नये स्वाधू त्याला म्हणू नये साधू त्याला म्हणू नये साधू विष ग्रासो ग्रासी द्यावे विष ग्रासो ग्रासी द्यावे विवेके नादे त्याच्या सवे विवेक नादे त्याचा सवे त्याला म्हणू नये साधू त्याला म्हणू नये साधू त्याला म्हणू नये साधू आशा दंभ दूर करा आशा दंभ दूर करा ताटी उघडा ज्ञानेश्वरा ताटी उघडा ज्ञानेश्वरा 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 ताटी उघडा ज्ञानेश्वरा ताटी उघडा ज्ञानेश्वरा ताटी उघडा ज्ञानेश्वरा ताटीचे बंगला नालावदा वरी जाला भगवा जान முக்தாபாய் இங்க அண்ணாட்ட சொல்றா, அண்ணா இவெல்லாம் நிராஷ்டிரமிகள், அவளை எந்த இதுலயும் போட முடியாது. ஏன்னா அவ அப்பா தான் பாவம் உபநயன சம்ஸ்காரம் பண்ணும் அப்படின்னு எல்லாம் பிரயத்னம் பண்ணா ஒன்றும் நடக்கலை. சுத்தி பத்திரம் வேணாம் அப்படின்னு கட்டுட்டு பைட்டனுக்கு போனா, அங்க போனப்ப முதல்ல சுத்தி பத்திரம் கொடுக்க மாட்டோம், நீங்கெல்லாம் சன்னியாசிக்கு பிறந்த குழந்தைகள், அவங்களுக்கு சுத்தி பத்திரம் கிடையாதுன்னா ஒரு சமத்காரத்தை காட்டிவிட்ட அப்புறமா நீங்கெல்லாம் பெரிய மகாத்மாக்கள், உங்களுக்கு சுத்தி பத்திரமே தேவையில்லை அப்படின்னுட்டா. ஆக மொத்தம் சுத்தி பத்திரம் கிடைக்கல, இவாளுக்கு உபநயன சம்ஸ்காரம் நடக்கல. எந்த மாதிரி அதனால இவாளை எந்த கேட்டகரியில போடலான்னு தெரியாது நமக்கு. நிராசிரமிகளா தான் இருந்திருக்க. வரிசாலா பகவா ஜான காஷாயம் கட்டின்னுட்டா, வெளிப்படையா காஷாயம் கட்டின்னு இருக்கான். வரிசாலா பகவா ஜான வெளிப்படையா காஷாயம் கட்டின்னு இருக்கான்.
ஆனா உள்ள மனசு சுத்தம் ஆகலைன்னா மனசு அடங்கலை. அந்த அடக்கம் வராத மனசுல மனசோட காஷாயம் கட்டின்னு என்ன பிரயோஜனம் கேக்குறான். அந்தரி வஷ்யனாகி மனம். உள்ளுக்குள்ள மனசு அந்த ஆத்மாவில போய் அடங்காம வெறுமனே வெளிப்படையா ஒரு காஷாயத்தை கட்டிட்டு யாருக்கு பிரயோஜனம் அப்படின்னு கேக்குறா. தியாலா மனோ நயே சாது. அவளால நமக்கு சாது சொல்ல முடியாது. யாரு சாது? ஒரு காவி வஸ்திரத்தை கட்டின்னு விட்டாருன்னா அவ சாதுவா? இல்லையண்ணா. அவளை வந்து யாருக்கு வந்து அப்படி காஷாயம் கட்டிண்டும் மனசு அடங்காம யாருக்கு இருக்கோ, மனசுல ராகத்வேஷ பாவங்கள்லாம் யாருக்கு கொந்தளிக்கிறதோ அவெல்லாம் சாது கிடையாது. தியாலா மனோநயே சாது. அவெல்லாம் சாது சொல்ல முடியாது. ஜகி விட்டம்பனா பாது தியாலா மனோநயே சாது ஜகி விட்டம்பனா பாது. அவளை சாது சொல்ல முடியாது. ஏன்னா அவ வந்து லௌகீகமான விஷயங்களை அவ உள்ளுக்குள்ள எடுத்துக்கிறா. அந்த அதுல இருந்து வர சுகம், அதுல இருந்து வர துக்கம் எல்லாமே அவளுக்கு தெரியுது. ஜகி விட்டம்பனா லௌகீகமான நிறைய விஷயங்கள் இந்திரியங்கள் வழி உள்ள போறதே அதெல்லாம் அவ உள்ள எடுத்துக்கிறாளே. அதனால இப்படி வேர்ல்ட்லி பெயின் இந்த சம்சாரத்துல அவளும் தான் வந்து இருக்கிறா. அவளை இதெல்லாம் வந்து அவளை பாதிக்கிறதானால் அவ கட்டிண்ட அந்த காஷாய வஸ்திரத்தை வச்சுன்னு அவ சாது சொல்லிட முடியாது. ஆப்பனா சோதூனி தியாவி. அப்போ யாரு சர்டிபிகேட் காஷாயம் கட்டிண்டா நமக்கு சர்டிபிகேட்டா? இல்லை. இந்த சர்டிபிகேட் எங்கேருந்து வரணும்னா நமக்குள்ள இருந்து வரணும். ஆப்பனா சோதூனி தியாவி. நம்மளே நம்மள உள்ள இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணிக்கணும். நம்ம எங்கெல்லாம் கோபிச்சுட்டோம் இன்னைக்கு, எங்கெல்லாம் நமக்கு கோபம் வந்தது, எங்கெல்லாம் நம்ம அவமானப்பட்டுட்டோம், எங்கெல்லாம் நம்ம பெருமைப்பட்டுட்டோம் நம்ம மேலே அப்படின்னு நம்மளே நம்ம பேர்ல ஒரு இன்ட்ரோஸ்பெக்ஷன் வச்சுட்டா அப்பனா சோதூனி தியாவே ஜகி தேசே விரக்தக்வாவே. அப்படி நமக்கு நம்மளே உள்ள பார்த்துட்டா தான் நமக்கு இந்த லோகத்துல விரக்தியோட வாழ முடியும். எங்கேயும் ஒட்டுப்பத்து இல்லாம எதாலையும் பாதிக்கப்படாம நமக்கு அப்பதான் இருக்க முடியும். ஜகி தேசே விரக்தக்வாவே. எந்த அளவுக்கு நம்ம நம்மளையே பாகப்படுத்திக்கணும்னா விஷ கிராசோ கிராசி தியாவே விவேக நாந்தே தியாச்சாசே. we should be prepared for anything. விஷத்தை குடிக்கேண்டி வந்தா கூட விஷத்தை டைஜஸ்ட் பண்ணும். குடிக்கிறது விஷம், அது உள்ள எடுத்துக்க தெரியணுமே. இப்போ இதுதான் ஆச்சு. காது வழியா கண்ணு வழியா ஞானேஸ்வர் மகாராஜுக்கு ஏதோ ஒரு கெட்ட செய்தி போயிடுது. இந்த மாதிரி ஜனங்கள் ரொம்ப அவமானப்படுத்துறா. அது இப்ப என்னது ஒரு பாய்சன், அது விஷம் தானே. அந்த விஷத்தை உள்ள எடுத்துக்க தெரியாம தான் இப்ப வந்து கோவிச்சுட்டு இருக்காரு, நான் கதவை திறக்க மாட்டேன் அப்படிங்க. இது அப்படியே உள்ள ஜீரணம் பண்ணிவிட்டா அப்புறமா விஷம் எங்க போச்சு? அப்படி அது என்னதான் விஷமா இருந்தாலும் அந்த விஷத்தை எல்லாம் நமக்கு உள்ள எடுத்துக்க தெரியணும்னா அப்படிங்க. விஷ கிராசோ கிராசி தியாவே. அப்படியே சாப்பிட்டு முழுங்க தெரிஞ்சுடணும் அந்த விஷத்தை. விவேக நாந்தே தியாச்சாசரை. விவேக விஷ கிராசோ கிராசி தியாவே விவேக நாந்தே தியாச்சாசரை. இப்படி விஷத்தை உள்ள எடுத்துக்க தெரிஞ்சாதான் அவனுக்கு நல்ல விவேகி அப்படின்னு பேர். அவனுக்கு விவேகம் எப்படின்னா ஜனங்கள் அவன் மேல போடுறது விஷம் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியறது, தெரியாம இல்லை. ஆனா அந்த விஷத்தையும் உள்ள எடுத்துக்கும்படியான ஒரு திறமை, அது ஒரு சகன சக்தி யாருக்கு இருக்கோ அவன்தான் சாது. விவேக நாந்தே தியாச்சாசனை. அப்படி யாரு விஷத்தை உள்ள எடுத்துக்கிறாளோ, விஷத்தையும் உள்ள எடுத்துக்கிறாளோ, பொதுவா நம்மள ஸ்துதி பண்ணா நம்ம ஈஸியா எடுத்துட்டு விடுவோம். அண்ணா பாடுறேன், நீங்க நன்னா இருக்கேன், உங்களை போல யாராவது உண்டா அப்படின்னு கேட்டா ஆஹா இனிமே சாப்பாடுல இருந்தாலும் வேண்டாம். ஆனா யாராவது கொஞ்சம் ஏதாவது நம்மள ஹர்ட் பண்ற மாதிரி பேசினா அது வருஷக்கணக்கு போகாது உள்ள இல்லையா? எப்படிதான் என்னவா என்னப்பாது அவன் அப்படி சொல்லுவான். இப்படி சொல்லிவிட்டனே அப்படி அவள்கிட்ட 100 ஆர்கியூமெண்ட்ஸ் அவள்கிட்ட ஃபேஸ்ல சொல்லினா கூட மனசுல இப்படி அந்த ஆர்கியூமெண்ட்ஸ் வந்துட்டே இருக்கு. நான் அப்படி பண்ண, அப்படி பண்றேன், எப்படி பண்றேன், அப்படி பண்றேன்னு கொந்தளிச்சுட்டே இருக்கு. அது இல்லாம அந்த கொடுக்குற விஷத்தை முழுங்க தெரிஞ்சவன் தான் விவேகி. விவேக நாந்தே தியாச்சாசரி. ஆஷா தம்ப தூரக்கர. இப்போ அப்படின்னு அந்த ஆசையும் தம்பமும் எப்ப வரும்னா நம்ம வந்து ஏகாத்ம பாவத்துல இருந்து கீழே விழுந்துட்டோமானால்தான் இதெல்லாம் வரும். நமக்கு மோக கடல்ல போய் விழுந்துட்டோம்னா நமக்கு இந்த ஆசை காமம் குரோதம் இதெல்லாம் நம்மளை பாதிக்கும். இந்த ஆசை தம்பம்னா ஃபால்ஸ் பிரைட் இதெல்லாம் தூர போட்டுடுப்பா. நமக்கு அண்ணா நமக்கு இதெல்லாம் தேவையே இல்லையா அண்ணா
ஆசையை விட்டுடு, தம்பத்தை விட்டுடு, அப்புறமா என்ன பண்ணம்? கதவை தரா. ஆஷா தம்ப தூரகரா தாட்டி யுகடா ஞானேஸ்வரர். இப்படி எல்லாத்தையும் வெளியில புறந்தள்ளி அந்த கதவை திறந்து வெளில வாங்குவோன்னா அப்படின்றாங்க. वरी जाला भगवा जान वरी जाला भगवा जान